இவங்க அப்பாவும் இவருமே பேசி முடிவு பண்ணி எங்க அம்மாட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி அடுத்த பொண்ணையும் என் பையனுக்கு கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இடையில இருக்கிறவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து அப்பாட்ட சொல்லி நான் விரும்புகிறேன் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்ல, அவர் வந்து ஏற்கனவே ஃபேமிலி பற்றி தெரியுங்கிறதுனால சரி நீ பண்ணிக்க அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டேன். அது இடையில ஒரு நாள் எங்கள் அண்ணி மாசமாக இருக்கும்போது இவ வந்திருக்காள். சரி. கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூருக்கு அப்போவே இங்கே ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சு அண்ணாமலை சைக்கிள்னு நம்ம ரூட் போடுறக்க ஆரம்பிச்சிட்டா. ரூட் போட்டாலும் இங்கே ஒன்றும் வேலையாகாது, அது எனக்கு தெரியும். அப்புறம் சரி சமையல் நல்லா இருக்கேன்னு அப்புறம் ஐயாட்ட சொன்னேன், அப்பாட்ட சொன்னேன், சரி இன்னைக்கு ஃபிஷ் பண்ண சொல்கிறா எப்படி இருக்கு பார்க்கலாம். இது ரியலாக நடந்த விஷயம். சரி. அப்புறம் ஒரு 3 கிலோ எடுத்து வந்து கொடுத்து அத்தனை ஒருத்தியாக ஆஞ்சி எல்லாம் பண்ணி சூப்பராக டேஸ்ட்டாக. அப்பெல்லாம் அம்மியில் தானே தம்பி எல்லாரும் சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க. எனக்கு 2 பீஸ் தான் கிடைச்சது. எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. அப்போ தான் அத்தனை பேரும் ஓகே பண்ணுறாங்க. ஓ, அந்த மீன் குழம்பு வச்சு. ஆமாம், மீன் குழம்புல இருந்தால் ஓகே பண்ணுறாங்க. ரைட்டு, இந்த பிள்ளை வந்து சமையல் போக்குவரத்து எல்லாம் சூப்பர், எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கிறா, சரி இவ்வளோ நம்ம வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்துடலான்னு எங்கள் அப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தார். முடிவு பண்ணி எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க. எங்கள் அம்மா வந்து இவங்க அப்பா மேலே ரொம்ப மரியாதை, ஏன்னா ஏற்கனவே சம்மந்தி ஆயிட்டாங்க அக்காவை கட்டி கொடுத்ததுனால. அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து அவர் ரொம்ப மரியாதை. எங்கள் அம்மாவுக்கு அவருக்கும் வந்து 7 பேர் எடுத்திருந்தாலும் எங்கள் அம்மா ஒரு தனியாக தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தான், தங்கச்சி இங்கே வாம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாருங்க. சம்மந்தி மாதிரியோ இதெல்லாம் இல்லைங்க. அவங்களும் வந்து நின்றுட்டு எங்கள் மாமனார் உட்காந்துருப்பார், ஆனால் எங்கள் அம்மா நின்றுட்டே தான் பேசுவாங்க. சொல்லுங்கண்ணா அப்படின்னு. அப்போ வந்து சொன்னார், நான் வந்து இந்த பொண்ணை என் பையனுக்கு நான் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. உடனே எங்கள் அம்மா என்னன்னாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நான் அதுக்கு நான் சம்மதிக்கிறேங்கண்ணா. இதுதான் ஜாதகம் பார்க்குறதோ இல்லை எங்கிட்ட கேட்டதோ எதுவுமே கிடையாது. எங்கிட்டலாம் இவர் ஏற்கனவே பிரியமா இருக்காரு, எங்கிட்டலாம் எதுவும் கேட்கலைங்க. அப்புறம் இவங்க 2 இதுதான் பேசிட்டாங்க. ஜாதகம் பார்க்கல, எதுவும் பார்க்கல, எதுவுமே செய்யலைங்க. திடீர்னு இது மாதிரி நான் அடுத்த நாள் வந்து நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், இன்னைக்கு நீ லீவ் போடு உனக்கு என்கேஜ்மெண்ட்டு அப்படின்னாங்க. திடீர்னு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவேன். நான் அழுதேன், நான் ஸ்கூலுக்கு போகிறேன் நீ என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்களேன்னு. அப்புறம் அம்மா இருந்துட்டு இல்லை நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க. பண்ணி திங்கக்கிழமை என்கேஜ்மெண்ட்டுங்க, புதன்கிழமை ஜவுளி எடுக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை மேரேஜ்.